Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல சாமிக்கு எப்படி மாலை ரெடி பண்ணலாங்கிற வீடியோ தான் நான் காட்ட போறேன். பூக்கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாலையை ஈஸியா ரெடி பண்ணலாம். நான் மஞ்சள் கலர் சாமந்தி பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலர் சாமந்தி பூ கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாமந்தி பூல தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸ்ல இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணலாம். இது பூக்கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாலையை ஈஸியா ரெடி பண்ணிடலாம் 5 minutesல. ஃபர்ஸ்ட் இந்த பூல இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திடீர்னு உங்க வீட்டில் ஏதாவது பூஜை அப்படின்னா நீங்களே இந்த மாலையை ரெடி பண்ணலாம். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரு பூ கட்டுற கயிறு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கயிறை இந்த பேட்ல ஒரு ரெண்டு இப்படி பிடிச்சிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் சுற்றிக்கோங்க. பேடு மேலே 2 நூல் வரணும். இப்போ சுற்றினதுக்கு அப்புறமா 2 முடிச்சு போட்டுருங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போடுங்க. அப்போதான் பூ கீழே விழாமல் இருக்கும். இப்போ இந்த பெரிய நூல் இருக்குல்ல, அதை கட் பண்ணாம ஒரு 3 மடங்கு பேடுக்கு 3 மடங்கு அளவு எடுத்துக்கோங்க. பாருங்க 3 மடங்கு இருக்கு. இப்போ 3 மடங்கு எடுத்ததுக்கு அப்புறமா அதை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமா இருக்கிற அந்த சின்ன கயிறை கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பூ கட்டலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துக்கோங்க. அதை இந்த 2 நூலுக்கு நடுவில் விடுங்க. நல்லா இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த பெரிய நூல் இருக்குல்ல, அதை அந்த பூ மேலே கொண்டு அந்த 2 நூலுக்கும் அடியில் விடணும். கொண்டு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் இன்னொரு பூ வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி 2 நூலுக்கு நடுவில் அந்த பூ வச்சிடுங்க. வச்சு நல்லா நெருக்கமாக வச்சுட்டு அந்த பெரிய நூலை அந்த பூ மேலே கொண்டு அந்த 2 நூலுக்கு அடியில் விட்டு இழுத்துருங்க. இப்போ பாருங்க, நான் இன்னொரு பூக்கு பண்றேன். அதே இந்த மெத்தட்ல நீங்க ரெடி பண்ணீங்கன்னா ஈஸியா மாலையை ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமா. உங்களுக்கு எவ்வளவு ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளவு ஹைட்டுக்கு நீங்க மாலை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை பேட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை எப்படி கட் பண்ணணும்னா, பேடை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சென்டரா பார்த்து அந்த நூலை கட் பண்ணிடுங்க. பாருங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ மாலை நல்லா நெருக்கமாக அழகாக வந்திருக்கு.
உங்களுக்கு இன்னும் லென்த்து வேணும்னா இதே மாதிரி ஒரு ரோ பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாலையோட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெருசாக கிடைக்கும். இது 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. இப்போ ஆல்ரெடி ஒன் சைடு வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டோம். ஸோ இன்னொரு சைடு நம்ம முடிச்சு போடணும், இல்லாட்டி பூவெல்லாம் வெளில வந்துடும். ஸோ இந்த சைடை நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ 2 சைடுமே முடிச்சு போட்டாச்சு. பூ வெளில வராது. இப்போ இந்த மாலையை வந்து நான் இன்னும் கிராண்டாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் பேச்சஸ் வந்து நான் ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டோன் பேச்சஸ் வந்து நானே பண்ணது தான். நான் ஆல்ரெடி எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ இந்த ஸ்டோன் பேட்சை வந்து ஒவ்வொரு பூக்கும் சென்டரில் நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்கும் சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோன் பேச்சஸ் வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ்க்கு வச்சுக்கலாம். நம்ம இது அழகாக பூலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு ரீயூஸ்க்கு இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டோன் பேச்சஸ் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே இதை பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ஒயிட் செவந்தி பூவில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு ஒயிட் கிடைக்கல, ஸோ நான் எல்லோ செவந்தியில் பண்ணுறேன். இந்த வரலட்சுமி பூஜை, அம்மன் பூஜை அந்த மாதிரி டயத்துலலாம் அம்மன் அலங்கரிக்கும் போது இந்த மாதிரி மாலை போட்டீங்கன்னா இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். இப்போ நான் ஸ்டோன் பேச்சஸ் எல்லாமே ஒட்டிட்டேன். இது காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, க்ளூல நல்லா காஞ்சிடுச்சு. மாலை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மாலையை வந்து ஒரு சாமி போட்டோக்கு போட்டு காட்டுறேன். எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்களும் இந்த மாலையை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.